ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனிமேல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுக்கறது, டிஃபன் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காதீங்க. வாங்க டக்குன்னு இந்த கோதுமை ரவை தக்காளி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கோதுமை ரவை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கோதுமை ரவையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பேசன் எடுத்துகிட்டு கோதுமை ரவையும் பாசி பருப்பும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. எந்த டம்ளரில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த கோதுமை ரவை தக்காளி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். நான் முதல்லையே எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மையை அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சிடலாம். நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலே செய்யலாம். இல்லை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய்யிலே கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கல். எப்போது நம்ம நார்மலாக செய்கிற பொங்கல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மிளகு, இஞ்சி, சீரகம், அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கழுவி அதையும் இதோடு போட்டுக்குங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இது ஃப்ரை ஆகணும். வாசம் கம்மன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பொங்கலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுது இதில் போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், வாசம் கம்மன்னு இருக்குது. என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்களை கேட்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்மன்னு வாசனை, அவ்வளோ வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாசனையும் அவ்வளோ நல்லா இருந்தால் சாப்பிட்டு பார்த்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ பேசனில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை ரவை, பாசி பருப்பு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொங்கல், சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்தது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதோட தேங்காய் சட்னி, உங்களுக்கு விருப்பமான சட்னியை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் எல்லோரும் இது மாதிரி கோதுமை ரவை தக்காளி பொங்கல் தான் எல்லோரும் கேட்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெயிட் போட்டாச்சு. 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா சூப்பரான கோதுமை ரவை தக்காளி பொங்கல் ரெடி. பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கல். எப்போவும் கோதுமை ரவையில் ஒரே மாதிரி ரவை செய்யாமல் இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் புதினா துவையல் அரைச்சிருந்தேன். நீங்கள் இது மாதிரி பொங்கல் செஞ்சு இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டு 1 ஸ்பூன் போட்டு கொடுத்து பாருங்கள். மீதியே வைக்காமல் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கோதுமை ரவை தக்காளி பொங்கல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.